இன்றைக்கு வந்து ட்ரூ டிசிப்ளர் உண்மையாக உங்களை ஒழுக்கப்படுத்துபவர் யார்? இந்த உலகத்திலே நிறைய மதங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு மதமும் என்ன சொல்லுதுன்னா, இது மதம் அல்ல, இது வாழ்வியல் கோட்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இது வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்கிறோம். முஸ்லீம் மதத்தினரும் இது மதம் அல்ல, வாழ்க்கை முறை. இந்து மதத்தினர் இது மதம் அல்ல, வாழ்க்கை முறை. கிறிஸ்துவனும் இப்போ போட ஆரம்பிச்சிட்டான், இது மதம் அல்ல, வாழ்க்கை முறை. எல்லோரும் மாற்றி அப்போ மதம்னு விட்டுட்டு எல்லோரும் வாழ்க்கை முறைன்னு வச்சுக்கோங்கடா, போங்கடா. உண்மையாக உங்களை ஒழுக்கப்படுத்துபவர் யார்? கடவுளே வந்து 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம், 5 பொண்டாட்டி வச்சுக்கலான் இருந்தால் அப்போ அதுக்கு என்ன வாழ்க்கையாக இருக்கும்? கடவுளே திருடலாம், திருடிட்டு வந்து எங்களை காணிக்க கொடுங்கன்னா அது எப்படி ஒழுக்கமாக இருக்க முடியும்? கடவுளே வந்து பிள்ளைகளையும் மனைவியும் கைவிட்டு போய் நீ சன்னியாசியாக போஞ்சோன்னா அது எப்படி நல்ல ஒரு ஒழுக்கமாக இருக்க முடியும்? உங்களுடைய கடமைகளை செய்ய விடாமல் நீ கடவுளுக்கு மட்டும் பலி செலுத்தினால் போதும் என்று சொல்லுகிற எந்த வழி ஒழுக்கமான வழியாக இருக்க முடியும்? அப்போ உண்மையான ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பவர் யார்? இதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? அதான் சொல்கிறார், எப்பாஃப்ராஸ் இஸ் an example of New Testament person who is not only won people to Christ but taught them the word and helped them to grow. இந்த புதிய ஏற்பாட்டிலே எப்பாஃப்ராஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப நல்ல உதாரணம். அவர் கிறிஸ்துவனிடத்திலே அநேக ஆத்துமாக்களை வெற்றி கொண்டு அழைத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து அவர்கள் மேலும் மேலும் தேவனுடைய வார்த்தையிலே வளர வேண்டும் என்று முயற்சி செய்தார். நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவராக மாத்திரமல்லாமல் அவற்றை கைக்கொள்ளுகிறவர்களாகவும் இருங்கள் என்று பைபிளில் போட்டு ஆண்டவருடைய வசனத்தை நம்ம பல இடங்களில் படிக்கிறோம். பல இடங்களில் பல பேர் சொல்கிறாங்க, டெய்லி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு வசனத்தையாவது நீங்கள் சிந்தித்து பார்த்துருக்கிறீர்களா? இதோட அர்த்தம் என்ன, இதோடைய பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே இதோட அர்த்தம், இதோட பொருள் எனக்கு சொல்லுங்களேன், எதுக்கு இன்றைக்கி இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டோம்னா ஆண்டவர் வித்தியாசமான வழிகளிலே உங்களுக்கு சிந்தனையை தருவார். இதுவே நமக்கு பழக்கமாகும்போது நான் உம்முடைய வசனத்தை கை கொள்ளுகிறதுனாலே மூத்தோர்களை பார்க்கிலும் அதிக ஞானம் உள்ளவனானேன் அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டு. அப்போ எப்படி தேவனுடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளுகிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். எப்பாஃப்ராஸ் வந்து அந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக செய்து வந்தார். கிறிஸ்துவனிடத்திலே மக்களை அழைத்து வருவதோடு மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து அதை தான் சொன்னார், ஒருவனை உங்கள் மார்க்கத்தான ஆக்கும்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் பூமியின் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி திரிகிறீர்கள், அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை முன்னிலும் அதிகமாக பிசாசின் பிள்ளையாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி ஒருவரை மனம் திரும்புதலுக்கு அழைத்து வந்தும் அவரிடத்திலிருந்து காணிக்கைகளை பிடுங்கி கொண்டு மற்ற மத சடங்குகளை பின்பற்றுமாறு சொல்வது அவர் முன்னிலும் கேவலமான நிலைக்கு போய்விடுவார். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுவார். இயேசு கிறிஸ்துவின் வசனம் என்ன சொல்கிறது? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரை எப்படி போதிக்கிறார்கள் என்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்தால் உங்களுக்கு நோய்கள் குணமாகும், நீங்கள் இயேசு கிறிஸ்துவனிடந்தால் உங்களுடைய பண கஷ்டங்கள் தீரும், உங்களுடைய கடன்கள் தீரும். இந்த உலக பிரகாரமான காரியங்களை சொல்வதற்காகவா, பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவா இயேசு கிறிஸ்து மரித்தார்? இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து மரித்தார்னு எங்கேயாவது இருக்கா? பாவிகளை மனம் திரும்ப, பாவிகளை ரட்சிக்க, அதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மன ரீதியாக நாம் தேவனுடைய வழிகளை விட்டு வழி விலகி போகும்போது நம்மை சீர்திருத்துவதற்காகத்தான், நம்மளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ எதனால் நமக்கு நோய்கள் வருகின்றன? நம்முடைய அக்கிரமங்களினால் நோய்கள் வருகின்றன. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் மனதில் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படுகிறது. அப்போ தேவனுக்கு எது, அதான் என்ன சொல்கிறாங்க, திருவள்ளுவர் சொல்கிறாரு, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் அப்படிங்கிற. ஒரு நோயை எவ்விதம் குணப்படுத்துவது? இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் பூரா என்ன செய்யுன்னா, காலில் புண்ணு வந்துருச்சுன்னா மேலே ஒரு மருந்தை போடும். ஏன் அந்த புண் வந்தது? சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த புண்ணு வந்ததுக்கான காரணத்தை ஆராய்ஞ்சு பாருங்கள், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய உணவு பழக்கங்களில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, செரிமானம் நல்லா ஆயிருக்கா, இப்படியெல்லாம் யோசிப்பாங்க. இதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியில் என்ன சொல்லியிருக்குன்னா, என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாக பூசுகிறார்கள், உள்ளோர் ரணமும் சீலும் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. இது அப்படியே அப்பட்டமாக ஏசாயால எழுதியிருக்கு. அப்போ என்ன விதமான வார்த்தைகளை நாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறோம்? அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, உங்கள் கடன் எல்லாம் போயிடும்,
அதே மாதிரி தான் மற்றவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கடன் நிவர்த்தி ஸ்தலம்னு இருக்குங்க, அங்கே போய் நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா உங்கள் கடன் எல்லாம் போயிடும். அப்போ இயேசு கிறிஸ்துவையும் மற்ற எல்லா தேவர்களோடும் ஒரு பக்கத்தில் வச்சுருப்போம். சில கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ராமர் இருப்பார், கிருஷ்ணர் இருப்பார், முருகன் இருப்பார், சிவன் இருப்பார், பக்கத்தில் இயேசு இருப்பார், இந்த பக்கம் அல்லாஹ் உட்காந்துருப்பார். எல்லாமே வரிசையாக உட்காந்துருக்கும். எல்லா கடவுளும் காப்பாற்றியா போய், சும்மா ஒரு கடவுளை விட்டு எடுத்து காப்பாற்றிக்கிட்டு. இதுதான் நம்முடைய சிந்தனையாக இருந்தால் அது தவறு. எப்பாப்ராஸ் அதை சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மக்களை அழைத்து வந்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளும் புறமும் கருக்குள்ளது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய வசனத்திலே வளரவில்லை என்றால் அதனால் நமக்கு புண்ணியமே கிடையாது. But taught them to the word and helped them to grow. He also prayed that they might become mature in Christ. அவர்கள் கிறிஸ்துவிலே முதிர்ச்சி அடைய வேண்டும் என்றும் அவர் ஜெபித்தார். When danger threatened members of the church, Epaphras went to Rome to get counsel from Paul. அப்போ அநேக ஆபத்துகள் சபையை உருக்குலைக்க அச்சுறுத்தும் போது எப்பாப்ராஸ் நேராக போய் பவுல்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். அவர்கள் இருவரும் ஜெபித்தார்கள். ஜெபித்து ஆலோசனை கொடுத்தார். ஒவ்வொரு விஷயம் பவுல் ஆரம்பத்தில் பேதுருவும் பவுலும் என்ன பண்ணாங்க, இந்த வறுமையில் இருக்கிற சபை மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சுக்கு போனால் அங்கே 2 பேரும் கஷ்டப்படுறாங்க, இந்த சர்ச்சுக்கு போனால் கஷ்டப்படுறாங்க அப்படின்னோடனே எல்லா பேரும் அவருடைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து பவுல்கிட்டையும் பேதர்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இவங்க பூரா பண வேலையை போட்டு நோண்டுறதே வேலையாக போச்சு. கடுப்பாயிட்டாங்க. பணத்தை பார்க்குறது தான் எங்களுடைய வேலையா? நாங்கள் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவதற்காகத்தான் இங்கே இருக்கமே ஒழிய பணத்தை பார்க்குறதுக்காக நாங்கள் வரல, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு தனியாக அதிகாரிகளை வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவர் நேராக போய் பவுலிடத்திலே அதுக்கு என்ன ஆலோசனை கேட்டு அந்த சர்ச்சுக்கு சொல்கிறார். He loved his people and wanted to protect them from false doctrines that would destroy the fellowship and hinder their spiritual development. இன்னைக்கு மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வந்திருக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை போன்ற வசனங்களை சொல்லிக்கொண்டு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்பாடுமாறு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழிவிலகி கொண்டு செல்கிற ஓநாய்கள் நிறைய இருக்கின்றன. அந்த ஓநாய்கள் என்ன சொல்கிறது? ஆண்டவரை உண்மையோடு தொழுது கொள்ளுங்கள், குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்காதீர்கள், சபைக்கு விரோதமான காரியங்களை பேசுகிறார்கள். ஆண்டவரை உண்மையாக தொழுது கொள்ளுங்கள், பிதா என்று சொல்லாதீர்கள், இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வம், இப்படி சொல்லுகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை இந்த வேதம் ஒரு நாளும் பிரித்து பார்க்கவில்லை. தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கென்றே பிசாசு 10 பேரை வச்சுருக்கான். எப்படி ஜவுளி கடையில் 4 பொம்மையை வச்சுருக்கான், அதுக்கு புதுசாக ட்ரெஸ்ஸு போடுவான் பார்த்துறீங்களா? அதேமாரி பிசாசு 4 பேர் சபையில் வச்சுருக்கான், நல்லா ஆசீர்வதிக்கிற மாதிரி காட்டுவான். அவர்களை நம்பி நீங்கள் மோசம் போய் விடாதீர்கள். He loved his people and wanted to protect them from false doctrines that would destroy the fellowship and hinder their spiritual development. ஆகவே அவர்கள் என்ன போயிடுறாங்கன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சியிலே மேலும் மேலும் வளர்ச்சி அடையாமல் சபையிலே யாராவது உதவி செய்வார்கள் என்று கையேந்தி கொண்டிருக்கிற நிலைமையிலே இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துருக்கோம். 30-40 வருஷமாக சபையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி இருக்க முடியும்? தேவனால் ஆசீர்வதிக்கப்படாமல் தேவன் ஆசீர்வதிக்காத ஒரு ஜனக்கூட்டம் உண்டு. ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? தங்களுடைய ஆண்டவர் தான் உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அவரிடத்தில் பிடிச்சு கேட்க வேண்டியதானே? அப்போ எப்படி இல்லையே நீங்கள் ஆவியிலே முதிர்ச்சி அடைவீர்கள்? உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் தேவனிடத்தில் சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போலேன்னா எல்லாரையும் போல் தின்னுட்டு இந்த மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை எப்படி இருக்கும்? எல்லாம் திங்கும், பேன்னு கத்தும், 15 வயசானாலும் 5 வயசு குழந்தை மாதிரியே இருக்கும். எல்லாரும் ஆவிக்குரிய வழியிலே நீங்கள் தேவனுடைய வசனத்தை கற்று அந்த ஞான பாலை குடித்து, அதான் பவுல் சொல்கிறார், இன்னும் நீங்கள் பால் உண்கிறவர்களாகவே இருக்கிறீர்களே, அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறலையே. தேவனுடைய வசனத்தை படித்து அநேகருக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். பாடல்களை நீங்கள் போடும்போது அந்த வரிகளை கவனித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் உள்ளம் உருகி தேவனோடு கூட ஒன்றிணைந்து ஐக்கியத்தில் ஈடுபட்டு அந்த பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். இன்னைக்கு காலையில் அதான் பாடம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ வழிதனை கண்டடைவோம், மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். ஒரு மனிதனுக்கு எப்பொழுது சமாதானம் தங்கும்? மனதில் உள்ள காரிருள் நீங்கும் போது. எப்பொழுது நீங்கும்?
கர்த்தரை நம்பியே ஜீவிப்பேன், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஓடி போய் பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா, வாழ்க்கையில் அப்படியே தேங்கி போன நிலையில் ஸ்டாக்னன்ட் ஸ்டேட்டில் இருக்கிறீங்களா, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். இன்னைக்கு காலையில் நான் நடந்து போகும்போது தான் யோசிச்சு, எப்பேற்பட்ட மகாபெரிய தேவன் அவர். சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய ஜெபத்தை கேட்டு இதுவரைக்கும் என்னுடைய ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு தாவீது சொல்கிறார். நம்முடைய கேட்டு என்னைக்காவது நம்முடைய ஜெபத்தை கேட்காம இருக்காரா? எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். எப்படி இப்படி தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய வேண்டுதல்களை கவனித்து எப்படி கேட்கிறார்? ஒரு தனிப்பட்ட மனிதனிடத்திலே வந்து அவருடைய ஜெபத்தை நிறைவேற்றி கொடுப்பது எப்படி? நீங்கள் அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு எதை கேட்டாலும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆண்டவரே, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு ஞானத்தை கொடுங்க, கேளுங்க. ஆண்டவரிடத்தில் போய் முழங்கால் போட்டு உங்கள் நெத்தியில் தரையிலே விழும்படியாக நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேளுங்க. நிச்சயமாக கொடுப்பார். ஆண்டவரே, எனக்கு நல்ல படிப்பை கொடுங்க, நான் படித்திருக்கிறது எனக்கு பேப்பர் வரட்டும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் இவை எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின் பேரில் நீங்கள் கேட்க வேண்டும். அதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும். He loved his people and wanted to protect them from false doctrines that would destroy the fellowship and hinder their spiritual development. பொய்யான போதகத்தை எப்படி நீங்கள் கண்டறிவீர்கள்? ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் தியானிப்பதனால். வாலிபன் தன்னுடைய வழியை எதனாலேயே சுத்தமாக்குவார்? உம்முடைய வசனத்தை தியானிக்கிறதுனால் தானே. ஆண்டவருடைய வசனத்தை படிக்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் அதை ஸ்டடி பண்ணுங்க, தியானியுங்கள், ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, இதன் பொருள் என்ன? ஆண்டவரிடத்தில் கேட்டு கேட்டு வளருங்கள். We who disciple other believers must be careful not to get in the way. மற்ற விசுவாசிகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு வேலையில் இருக்கிறவர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி பொல்லாத பொய்யான போதங்களிலே இழுப்புண்டு போய் விடாதீர்கள். We are not to make disciples for ourselves but for Jesus Christ. எனக்கு தெரியும், நிறைய ஊழியக்காரங்களை எனக்கு சின்ன வயசுலேருந்து பழக்கம். ஒருத்தர் என்ன பண்ணுறான், பக்கத்தில் பொண்டாட்டியை வச்சுட்டு ஜெபம் பண்ணுவான். பொண்டாட்டி ஒரு கிள்ளி விடுவான், உடனே அவள் பாட்டு பாடுவான். மறுபடியும் ஒரு கிள்ளிவான், பாட்டை நிப்பாட்டுவான். அது ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்துக்கொண்டு கூட அமுத்திட்டு இருக்கலாம் போல். இப்படி போலியாக நடுவில் ஜெபத்துக்கு நடுவில் ஒரு பாட்டை போடுறது, அப்படியே பிக்கப் பண்ணுறாராம் ஆத்துமாக்களை. இப்படியெல்லாம் நடிக்க சொல்லி ஆண்டவர் இடத்துல சொன்னாரா? ஆண்டவர் உண்மையாக வழி நடத்த சொன்னார். உங்கள் பிதா உண்மையுள்ளவராக இருப்பது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். உங்கள் பிதா பரிசுத்தம் உள்ளவராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவராக இருங்கள். எனக்காக நீ நடித்து ஒன்றும் இதெல்லாம் காட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆகவே மற்ற விசுவாசிகளை தேவனிடத்திலே வழிநடத்தி ஒழுக்கப்படுத்துகிறவர்கள் நீங்கள் பொய்யான போதகத்திலே போய்விடாதபடி எச்சரிக்கையார்கள். We are not to make disciples for ourselves but for Jesus Christ. நாம் நமக்காக சீடர்களை உருவாக்க வேண்டாம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக சீடர்களை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் 99% பேர் என்ன பண்ணுறான்? தனக்குன்னு ஒரு சபையை உருவாக்குகிறான், தனக்கென்று ஆத்துமாக்களை சேகரிக்கிறான். இதுதான் பிரச்சனையே. இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வழிநடத்தக்கூடிய உங்களுடைய பணியில் இருந்தால் எப்படி உங்களுக்கு என்று தனியாக நீங்கள் சபையை உருவாக்குவீர்கள்? இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சபைகள் உருவாக்கி கொண்டே போவதற்கு காரணம் என்ன? ஆத்துமாக்களை உங்களுக்கென்று சேகரிக்கிறீர்கள், ஆத்துமாக்களை தேவனுக்கென்று சேகரியுங்கள். அதான் சொல்கிறார். We must relate people to him so that they love and obey him. நாம் அவர்களை இயேசுவினிடத்திலே போய் தொடர்பு படுத்த வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் இயேசுவை சுவைக்கட்டும், இயேசுவை உணர்ந்து கொள்ளட்டும், இயேசுவின் மீது அன்பாயிருக்கட்டும், அவர் சொல்வதை கேட்கட்டும். Epaphras faithfully taught his people and related them to Christ, but the false teachers came in and tried to draw away disciples. எப்பாப்ராஸ் உள்ளபடியே உண்மையோடு மக்களை போதித்தார், ஆண்டவரோடு தொடர்பு படுத்துமாறு அவர்களை போதித்து வழி நடத்தினார். ஆனால் பொய் போதகர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக சபையிலிருந்தே இழுத்து செல்ல முயற்சித்தார்கள். ஹியூமன் நேச்சர் ஹேஸ் த டெண்டன்சி டு வாண்ட் டு ஃபாலோ மென் இன்ஸ்டெட் ஆஃப் காட். இன்றைக்கு மனித உணர்வு என்னென்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஒரு ஐயன் நல்லா போதகம் பண்ணிட்டா உடனே அவருடைய அடிவரடி ஆயிடுவாங்க. அவர் எது சொன்னாலும் அவருக்காக கத்தியை தூக்கிட்டு ஓடியாரும். நாளைக்கு அவரே ஏதாவது ஒன்று சொல்லிட்டாரா அவரே கத்தியை வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. மனிதர்களை பின்பற்றக்கூடிய அவலம் உங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது.
நீங்கள் மனிதரை எந்த காலத்திலும் முகஸ்துதி பண்ணக்கூடாது, மனிதர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடாது. நாம் மூத்தவர்களுக்கு, போதகர்களுக்கு, சபையில் உள்ளவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதே வேளையிலே அவர்களை தான் நம்முடைய தெய்வமாக கொண்டாடக்கூடாது. இன்றைக்கி ஆர்சி மக்களுக்கு போப்பு தான் கடவுள். போப்பு சொன்னால் அப்படியே பணிவாங்க. எங்கள் சித்தப்பாமார்கள்லாம் 2-3 பேர் இருக்காங்க. இந்த பிரதர் டேனியல், அவருடைய பையன் ஜாஷுவா டேனியல், அப்படியே கூனி குறுகி படுத்து மண்டிட்டு தரையை நக்கிக்கிட்டே போவாங்க. இயேசு கிறிஸ்துவை விட இவர் தான் இவர்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆள். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்தது என்னென்னா, மனிதர்களை தேடினார், மனிதர்களுக்கு முகஸ்துதியாக போனாங்க. மிக மோசமான நிலையை அடைந்தார். நிம்மதியே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில். நான் பார்த்துட்டேன். அசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து செத்தார்கள். மோசமான காரியங்கள். எங்கள் அப்பாவும் அதே செய்தார். அப்படியே இந்த டாக்டர் ஜோப்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போகும்போது என்னமோ இவன் பிச்சைக்காரன் மாதிரியும், அவர் கடவுள் மாதிரியும் அப்படியே கூனி குறுகி இப்படியே போய் நிற்பார். எதற்காக அப்படி நிற்க வேண்டும்? நான் டென்னிஸ் வயசில் இருக்கும்போது இப்படி யோசிப்பேன், எதற்காக அப்படி கூனி குறுகி மனிதன் முன்பாக இப்படி கையை கட்டிட்டு எதற்காக நிற்க வேண்டும்? நாம் உயிருள்ள தேவனை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நம்மளை என்ன சொன்னார்? உங்களை நான் தேவர்கள் என்றேன், நீங்களோ அற்ப மனிதர்களைப் போல சாவீர்கள் அப்படின்னு. ஹியூமன் மென்டாலிட்டி ஹேஸ் த டெண்டன்சி டு ஃபாலோ மென் ராதர் தேன் காட். தேவனை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மனிதர்களுக்கே முகஸ்துதி செய்து மனிதர்களுக்கே மகிமை கொண்டு வர வேண்டும் என்ற மனப்பாங்கு மனிதர்களிடத்தில் இருக்கிறது. ஒரு காலத்திலும் அதை செய்யாது. தேவன் ஒருவரே நித்திய தேவன், அவருக்கு மட்டுமே நீங்கள் மகிமையை கொடுங்கள். அதான் சொல்றார். ஹியூமன் நேச்சர் ஹேஸ் த டெண்டன்சி டு வாண்ட் டு ஃபாலோ மென் instead of God, to want something new instead of the basic foundational truths of gospel. நற்செய்தியின் அடிப்படையை விட்டுவிட்டு, நற்செய்தி என்ன சொல்லுகிறது? நீங்கள் எந்த போதகரிடத்திலும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டாம், நீங்கள் எந்த போதகருக்கும் காணிக்கை கொடுக்க வேண்டாம், நீங்கள் எந்த போதகரிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டாம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். இன்னைக்கு 150 சங்கீதம் என்ன சொல்லுது? மாம்ச தேகமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே போய் கர்த்தரை துதியுங்கள், அவருடைய ஆலய பிரகாரத்தில் போய் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். வானத்தை படைத்தவரை, பூமியை படைத்தவரை, சகலத்தையும் படைத்தவரை நீங்கள் போய் கொண்டாடுங்கள். இப்படிதான் சொல்லுது. எச்சரிக்கையா இருங்கள், எந்த மனிதனுக்கும் மரியாதை கொடுக்காதீங்க. ஆனால் அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் திமிர்த்தனமாக போனதில்ல, அவர்களை தேவனுடைய இடத்திலே வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்றோம். இன்றைக்கான சிந்தனை வசனம் 2 கொரிந்தியர் 3:18. We who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory, which comes from the Lord who is the Spirit. அப்போ இன்றைக்கு நாம் முகத்திரை இல்லாமல் இருக்கிறோம் இல்லையா? 2 கொரிந்தியர் 3:18 திறந்த முகத்திரை இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறோம். ஆமாம், முன்ன அந்த காலத்தில் யூதர்கள், இப்போ கூட வடநாட்டில் சில பேர், நம்ம நாட்டில் முஸ்லீம்கள் முகத்தில் திரையை போட்டுருக்காங்கல்ல, அப்போ யார் வரானே தெரியாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அந்த திரைகள் எல்லாம் இல்லாமல் வெளியரங்கமாக ஓப்பனாக நம்ம ஆண்டவரை போய் தரிசிப்போம். ஒவ்வொருவரும் ஆண்டவரை தரிசிப்பீர்கள். நீங்களாம் ஒரு 250 பேர் வாங்க, டூர் கைடு அழைச்சிட்டு போவார்ல, அது மாதிரி உங்கள் 250 பேரையும் போதகர் அழைச்சிட்டு போய் ஏசிட்டு அறிமுகப்படுத்த மாட்டார். இவங்கெல்லாம் எங்கள் சபையை சேர்ந்தவர்கள், ஆண்டவரே நான் தான் இவர்களை வழி நடத்தி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனோடு கூட தனிப்பட்ட தொடர்பு இருக்கும். அதைத்தான் அவர் எப்பாப்ராஸ் செய்தார். நீங்கள் என்ன சொன்னால், நீங்கள் நேரடியாக ஆண்டவர் இடத்துல தொடர்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் இடத்துல அழைத்து வந்து, ஆண்டவரே பவுல் கிரேக்கர்களை பிலிப்பு என்ன பண்ணான்? கிரேக்கர்களை அழைத்துட்டு வந்து ஏசுகிட்ட சொன்னான், ஆண்டவரே உண்மை பார்க்கணும்னு சொன்னாங்க, இந்தா பாருங்கள் அழைச்சிட்டு வந்துட்டேன். இயேசுவை பார்க்குறவங்க எல்லாம் இந்த பக்கமாக வாங்கயா, உங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்கிறேன், அப்புறம் ஒரு நாள் நான் உங்களை இயேசு அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்படியே சொன்னார். இந்த வாயா இயேசு, நேரம் வாயா. ஆண்டவர் என்ன சொன்னார்ன்றது அதன்படி நடங்க. டைரெக்டாக இயேசுவோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருங்கள். பணிவையும் தாழ்மையும் இரக்கத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் உதாசீனப்படுத்தாதீர்கள். ஆண்டவருடைய வசனத்திலே மேலும் மேலும் வளரச் செய்தார். அப்போ தினமும் நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு அதை தியானிக்கும் போது அடுத்தடுத்த நிலைமைகளுக்கு நீங்கள் போகிறீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அப்படிதான் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இயேசுவை காண்பிப்பவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே, பேச்சில் அல்ல செயலில் நன்றே.
இயேசுவை வாழ்வோராய் காட்டுங்களே. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்து வசனத்திலே வளர்ந்து அடுத்தவர்களுக்கு இயேசுவை காண்பியுங்கள். அவர்களையும் ஆண்டவரிடத்திலே இழுத்து வந்து வசனத்திலே வளர்ந்து தனிப்பட்ட முறையில் ஒழுக்கமுள்ளவர்களாக வாழச் செய்யுங்கள். ஆக்ஷன் அசைன்மெண்ட் டுடே: லிஸ்ட் த குவாலிட்டிஸ் தட் யூ பிலீவ் மேட் எபாப்ராஸ் த கிங் ஆஃப் பர்சன் ஹி வாஸ். மிகச்சிறந்த ஒரு மனிதனாக பவுலிடத்திலே கற்றுக்கொண்டதிலேயே மிகச்சிறந்த மனிதனாக எப்பாப்ராஸ் மாறினான். இத்தனைக்கும் அவன் உடல் அளவிலே நோயுற்றவன். அவனுடைய பண்புகளை பாருங்கள், எப்படி அவன் வளர்ந்தான். ஆஸ்க் காட் டு மேக் யூ மோர் லைக் ஹிம். நீங்கள் தேவனிடத்திலே போய், ஆண்டவரே நானும் வெற்றி உள்ளவனாக உம்மை காண்பிக்கிறவனாக என்னுடைய இந்த உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உம்முடைய வசனத்தை தியானிப்பதிலும் மேலும் மேலும் உயர்த்தும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். பிகின் ரீடிங் a good book on discipline such a Walter A. Hensichman, disciples are made not born. அப்போ இது மாதிரி ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஹென்ரிச் சென்ஸ் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு, டிசைபிள்ஸ் ஆர் மேட் நாட் பார்ன். அப்போ டிசைபிள்ஸ் சீடர்கள் என்பவர்களை நாம் உருவாக்குகிறோம். அவர்கள் ஒன்றும் பிறந்தவுடனே சீடர்கள் அல்ல. அவர்களை எப்படி தேவனிடத்திலே நீங்கள் கொண்டு வருகிறீர்கள் அப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகங்களை படித்து அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக, கிறிஸ்துவனிடத்திலே மற்றவர்களை அழைத்து வருபவர்களாக, அவர்களை நேரடியாக தேவனோடு தொடர்பு படுத்துவர்களாக, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ அவர்களை வழிநடத்துங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. அதன் தலைப்பு ட்ரூ டிசைப்ளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரியா?